ஹாய் கைஸ், வணக்கம். ரிப்பீட்டடாக என்கிட்ட இந்த சர்டின் சம்பாலை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ சூப்பராக ஒரு சர்டின் சம்பால் பார்ப்போமா? நம்மளோட ஸ்டைலில் சிம்பிளாக வாங்க பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிங்க. அது கூட 4 பல்லு பூண்டோ அதுவும் பொடிசாக கட் பண்ணிங்க. நம்ம வீட்டு பச்சை மிளகாய் அதையும் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அரை தக்காளி பழம், நம்ம வீட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 கரண்டி வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கொஞ்சமாக அந்த வந்து கொஞ்சமாக போதும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அரை கப் ஊற்றி தண்ணி நல்லா கிளறி விட்டு அந்த வந்து நல்லா அந்த கறி வந்து திக்காக வரும்போது சாடின் அது கூட ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட உருளைக்கிழங்க ரவுண்டாக கட் பண்ணி முன்னாடியே ஒரு பொரிச்சு வச்சுக்கோங்க. இதுக்குவா நல்லா கொதிச்சு திக்காக வரும்போது நம்ம பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட கலந்துக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சார்டின் சம்பால் ரெடி. இதை வெறும் சாதம், பருப்பு கறி, கீரைக்கறி, ரசம் கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்.